ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு அறிக்கை புனித மரியன்னை பேராலயம் 2024 முதல் 2025 வரை. 1/7/2024 அன்று நம் மரியன்னை பேராலயத்தில் மறைக்கல்வி வகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டது. அருத்திரு மரியசூசை அவர்கள் திருப்பலியினை நிறைவேற்றினார்கள். 11 ஆசிரியர்கள் மெழுகுதிரி ஏந்தி தங்களது வார்த்தை பாட்டை அளித்தார்கள். மேலும் இளையோர் இயக்கத்தினர் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். 21/7/2024 அன்று நம் பங்கில் கொண்டாடப்பட்ட தாத்தா பாட்டியினர் தினத்தில் மறைக்கல்வி மாணவர்கள் தங்களது தாத்தா மற்றும் பாட்டியுடன் பங்கேற்றார்கள். மேலும் அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். 4/8/2024 அன்று நம் பங்கின் இளையோர் இயக்கத்தினர் மறைக்கல்வியில் கலந்து கொண்டு மாணவர்களை சந்தித்து பங்கின் இளையோர் இயக்க செயல்பாடுகள் பற்றியும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அதில் கலந்து கொள்வதின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்கள். திருப்பலியில நற்கருணை வாங்க, நற்கருணைக்கு மட்டும் வந்து நிற்க கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் செய்வாங்க பாத்தீங்களா, எங்கேயோ ஊர்லாம் சுத்தி முடிச்சுட்டு கடைசி எங்க வருவாங்க, நன்மை பாடுறப்ப காணிக்கை பாட்டு பாடுறப்ப வந்து கோயிலுக்கு உட்காந்துக்குவாங்க. 18/8/2024 அன்று நம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்கள் மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை நடனம், நிலைக்காட்சி மற்றும் குறும்படல் தயாரித்தல் வழியாக வெளிப்படுத்தினார்கள். 1/9/2024 அன்று மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழா போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்ற நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு நமது பேராலயத்தில் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள்பணி சவரிராஜ் அவர்கள் பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். 22/9/24 அன்று மதுரை மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்பணி மனோஜ் அவர்கள் நமது மறைக்கல்வி மாணவர்களுக்காக சிறப்பு திருப்பலியினை நிறைவேற்றி அவர்களை உற்சாகப்படுத்தினார். 6/10/2024 அன்று நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கான பெண் குழந்தைகள் தினவிழா கொண்டாட்டமானது நடைபெற்றது. இதில் மறைக்கல்வி பெண் குழந்தைகள் பெண் புனிதர்கள் போல வேடமிட்டும் விவிலிய வினாடி வினா, பாடல் மற்றும் ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டனர். பெண்கள் பணிக்குழுவினர் நடுவர்களாக கலந்து கொண்டு மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். 13/10/2024 ஞாயிறு அன்று பெண் குழந்தைகள் விழாவிற்கான போட்டிகளில் பங்கேற்று நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நம் பங்கு தந்தை பரிசினை வழங்கி மேலும் இறை நம்பிக்கையில் வளர உற்சாகப்படுத்தினார். 20/10/2024 அன்று நம் பங்கில் விவிலிய ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு விவிலிய வார்த்தைகளை கையில் ஏந்தியும் புனிதர்கள் வேடமிட்டும் ஊர்வலமாக வந்தனர். 17/11/24 அன்று நம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்கள் குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினார்கள். 24/11/2024 அன்று நம் பங்கை சார்ந்த கல்லறை தோட்டத்தில் திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது. 1/12/2024 அன்று திருவருகை காலத்திற்கான மெழுகு திரிகளை ஏற்றினார்கள். 8/12/2024 அன்று திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்தின் மெழுகுதிரியை ஏற்றி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விழாவை கொண்டாடப்பட்ட நிகழ்வுக்கான அர்த்தங்களை விளக்கி மாணவர்கள் கிறிஸ்து பிறப்பினை அர்த்தமுடன் கொண்டாட வலியுறுத்தினார். 15/12/24 மகிழ்ச்சியின் திரியை மாணவர்கள் ஏற்றினார்கள். 23/12/2024 அன்று நம் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான கிறிஸ்மஸ் கொண்டாட்டமானது நம் பங்கில் கொண்டாடப்பட்டது. இதில் அருள் சகோதரி நிர்மலா ஜோதி புனித அன்னாள் இல்லம், அருள் சகோதரி பிரமிளா திருச்சிலுவை இல்லம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சிறப்பாக அமைந்தது. 12/1/2025 நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கான திருப்பலியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பலியின் நிறைவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு
சரியான விடை அளித்த மாணவர்களுக்கு பரிசு அளித்து உற்சாகம் அளிக்கப்பட்டது. 19/1/2025 அன்று யூபிலி ஆண்டின் பொருளை உணரும் பொருட்டு நம் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து பூண்டி மாதா திருத்தலத்திற்கு மற்றும் தஞ்சை திரு இருதய ஆண்டவர் பேராலயத்திற்கும் திருப்பயணம் மேற்கொண்டோம். 2/2/2025 அன்று இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் நிகழ்வினை நம் மாணவர்கள் திருப்பலியில் நினைவு கூர்ந்தார்கள். மேலும் மாணவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2ஆம் ஞாயிறானது பாலர் சபை தினம் விழாவாக இந்திய திரு அவையால் கொண்டாடப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே ஏழை எளிய சிறுவர் சிறுமியர்களுக்கு தனது உடைமைகளை பகிர்ந்தளிக்கும் ஆர்வத்தை நம் பங்கின் மறைக்கல்வி மாணவர்களிடம் தூண்டும் விதமாக பாலர் சபை கொண்டாடப்பட்டது. 16/2/2025 அன்று பங்கு அளவில் மறைக்கல்வி தேர்வானது 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியருக்கு நடைபெற்றது. 23/2/2025 அன்று பங்கில் நடைபெற்ற மறைக்கல்வி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற தேர்வில் கலந்து கொண்டனர். மேலும் இன்றைய திருப்பலியை தூத்துக்குடி பங்கை சார்ந்த அருட்தந்தை சைமன் அவர்கள் நிறைவேற்றினார்கள். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பூர்ண உடல் சுகம் பெற வேண்டி மாணவர்கள் மெழுகுதிரி ஏற்றி பிரார்த்தனை செய்தார்கள். 2/3/2025 அன்று இளையோர் இயக்கத்தினர் கலந்து கொண்டு விவிலிய விளையாட்டுக்கள் நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். 16/3/2025 அன்று மறைக்கல்வி குழந்தைகளுக்கான தவக்கால சிறப்பு தியானத்தை அருட்பணி பிரகாஷ் ஆண்டனி அவர்கள் வழிநடத்தினர். மொத்தம் 178 குழந்தைகள் இந்த தியானத்தில் பங்கேற்றனர். 31/3/2025 அன்று நம் மறைக்கல்வி மாணவர்களின் ஆண்டு விழாவானது நம் பேராலயத்தின் கீழ்த்தளத்தில் நடைபெற்றது. கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழுவின் செயலர் தந்தை அருள்பணி எஸ் மரியசூசை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் அருள் சகோதரி மேரி நிர்மலா ஜோதி, அருள் சகோதரி பிரமிளா, அருள் சகோதரி சவரின் மேரி, அருள் சகோதரி ஜூலியா வைலட் ஆகியவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார்கள். நம் மறைக்கல்விக்கான லோகோவானது அருள்பணி மரியசூசை அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம் பங்கில் பணிபுரியும் பணியாளர்கள் நம்முடைய இந்த ஆண்டு விழாவில் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டார்கள். மாணவர்கள் நடனம், நாடகம் ஆகிய கலை நிகழ்ச்சிகளால் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். 18/4/2025 புனித வெள்ளி அன்று நம் மறைக்கல்வி மாணவர்கள் சிலுவை பாதையில் கல்வாரி நிகழ்வினை நம் மேதகு ஆயர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களின் முன்னிலையில் நடித்து சிறப்பான பாராட்டினை பெற்றார்கள்.